வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்துல பிரஸ் மீட்ல பாஜகவுடைய மூத்த தலைவரும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் கவர்னருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதாவது திமுக தொண்டர்கள் உழைக்க உழைக்க கருணாநிதி குடும்பம் பிழைக்கிறது. நூற்றாண்டு விழாவுக்கு உதயநிதி தலைவரா இருப்பாரு. 125வது ஆண்டு விழா கொண்டாடும் போது அவனுடைய மகன் தலைவரா இருப்பாரு. இப்படி கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, கருணாநிதி குடும்பம் பிழைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இதுல நமக்கு சில கேள்விகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்க வேண்டியிருக்கு. அப்ப காங்கிரஸ் தொண்டர்கள் உழைச்சுதான் நேரு குடும்பமும் சரி, குமரி அனந்தன் குடும்பமும் சரி பிழைச்சது அப்படின்னு நாங்க சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா மேடம்? இப்ப கூட கன்னியாகுமரியில விஜய் வசந்துக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தாங்க? அவர் காங்கிரஸ்ல சிறந்த தொண்டு ஆற்றி இருக்கிறாரு, ரொம்ப காலமா காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாரு, நிறைய கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் காரணமா? உங்க சித்தப்பா பையன் அப்படிங்கறதும் தானே காரணம்? வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? நீங்களே ஒரு வாரிசு தானே. மருத்துவம் தானே படிச்சீங்க, நீங்க பேசாம மருத்துவமே பண்ணியிருந்திருக்கலாமே, அரசியலுக்கு ஏன் வந்தீங்க? உங்க மேல நிறைய மதிப்பு மரியாதையும் இருந்தது. ஒரு கட்சியில அடிப்படை உறுப்பினரா சேர்ந்து அதுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு துறை அரசியல். அங்க தனியா ஒரு பெண்ணா நின்னு எத்தனையோ விமர்சனங்கள், உங்களெல்லாம் கிண்டல் பண்ண அளவுக்கு, உங்க மேல எல்லாம் மீம்ஸ் பண்ண அளவுக்கு வேற எந்த ஒரு பெண் தலைவர் மீதும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அத்தனையும் தாங்கிக்கிட்டு தைரியமா களத்துல நின்னு எல்லாத்தையும் நீங்க சந்திச்சீங்க. அந்த விதத்துல உங்க மேல பெரிய மரியாதை உண்டு. ஆனா அந்த மரியாதையெல்லாம் ஒட்டுமொத்தமா கெடுத்துக்கிற வகையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா இல்ல இப்ப அரசியல்ல இருந்து மொத்தமா நம்மள ஓரம் கட்டிட்டாங்களே, ஏதோ ஆளுநரா வேற இருந்தோம், ஆனா எம்பி தேர்தல் நின்னு ஜெயிக்கணும் அப்படிங்கிற நப்பாசையில அதையும் விட்டுட்டு வந்துட்டோம். கடைசியில முதலுக்கே மோசமா போயிடுச்சு, நமக்கு ஒரு அரசியல் அடையாளமே இல்லாம போயிடுச்சு, நம்ம இரலவென்ட் ஆயிடுமோமோ அப்படிங்கிற பயத்துல நீங்க பேசுறீங்களா அப்படின்னு தெரியல. ஆனா உன்ன கலைஞர் குடும்பம் பிழைக்குது, கலைஞர் குடும்பம் பிழைக்குது. அது என்னங்க கலைஞர் மேல உங்களுக்கு அவ்வளவு வன்மம்? அவ்வளவு வெறுப்பு இருந்ததுன்னா, அவ்வளவு வன்மம் இருந்ததுன்னா எதுக்காக உங்க குடும்ப திருமணத்துக்கு, உங்களுடைய திருமணத்துக்கு அவரை கூப்பிட்டீங்க? அதை மட்டும் பெருமையா பேச தெரியுதுல்ல. என்னுடைய திருமண விழாவுக்கு 3 முதல்வர்கள் வந்தாங்க. பக்தவத்சலம் வந்தாரு, எம்ஜிஆர் வந்தாரு, கலைஞர் வந்தாரு. உங்களுடைய மகனுடைய திருமணத்துக்கும் கலைஞரை கூப்பிட்டு இருக்கிறீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு கலைஞர் குடும்பம் தேவைப்படுது, அவங்களுடைய நட்பு தேவைப்படுது, அவங்களோட நல்லுறவு தேவைப்படுது. இப்ப அரசியல்ல ரெலவெண்டா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய குடும்பத்தை விமர்சிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கேவலமா இல்ல? இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு திமுகவுடைய கான்ட்ரிபியூஷன், டாக்டர் கலைஞர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இன்றியமையாதது. 10 வருஷம் ஆட்சியில இல்லைன்னா கூட கட்சியை எப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், கட்சியை எப்படி வழி நடத்தி செல்லணும் அப்படிங்கறத புரிந்து உணர்ந்து செயல்பட்டவர் டாக்டர் கலைஞர். அந்த குவாலிட்டி இப்ப இருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இருக்கு. ஒரே எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா இல்லாம இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு ஜெயலலிதா மாதிரியோ ஏன் எடப்பாடியாரால அந்த கட்சியை கட்டுக்கோப்பா வைக்க முடியல? என்ன மிஸ்ஸிங் அங்க? அப்போ ஒரு தலைவர் அப்படிங்கிறவருக்கு உழைப்பும் தேவை, கட்சியை வழி நடத்தக்கூடிய அந்த திறமை தேவை, கட்சியில இருக்கிற தொண்டர்கள்லாம் அரவணைச்சு, கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் அனுசரிச்சு அரவணைச்சு அவங்க எல்லாரையும் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு திறமை, ஒரு பொறுமை, இதெல்லாம் தேவை. இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தாதான் ஒருத்தர் தலைவர் ஆக முடியும். அந்த வகையில மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து அவரை விமர்சனம் பண்றீங்க. இல்ல உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர் ஆனாதான் என்ன உங்களுக்கு என்ன மேடம் அதுல பிரச்சனை? அவங்க கட்சி, அவங்க முடிவெடுக்கிறாங்க, அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை மனசார ஏத்துக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல பாஜகவுக்கு தான் வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? மாநில வாரியாக உங்க கட்சியில எவ்வளவு வாரிசு அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கறத நான் பட்டியல் போட்டு சொல்லவா?
எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஜெய்ஷா ஐசிசிக்கு சேர்மன் ஆகிறாரு. ஏன்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அதெல்லாம் உங்களுக்கு விமர்சனம் பண்ண தெரியல, அதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. ஆனா உன்ன தூக்கிட்டு வந்துடுறது திமுகவுல வாரிசு அரசியல், திமுகவுல வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் அப்படிங்கிறது எல்லா கட்சியிலுமே இருக்கும். ஆனா அந்த வாரிசுகள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு. தொண்டர்கள் வேணா கட்சி விசுவாசத்துக்காக வாரிசுகளுக்கு ஓட்டு போடலாம். ஆனா மக்களை சந்திச்சு, மக்களுடைய மனசை ஜெயிச்சு, மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சு நின்னாதான் ஒருத்தர் தலைவர்னு ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி தேர்தல்ல நின்னு வாக்குகள் பெற்று ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாரு திரு உதயநிதி. அதை தாண்டி இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரா எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கம் நுழைச்சு கருத்து சொல்றதை விட்டுட்டு, உங்க கட்சியிலே 1008 ஓட்டு இருக்கு, 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் முதல்ல சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்க கட்சியை எதிர்த்து நீங்க ஒரு விமர்சனத்தை ஒரு இன்டர்வியூல வச்சதுக்கே மேடையில கூப்பிட்டு அமித்ஷா அவங்க அசிங்கப்படுத்தினாரு, அவமானப்படுத்தினாரு. அங்கெல்லாம் பேச உங்களுக்கு தைரியம் இல்ல. மறுபடியும் கூப்பிட்டு என் ஆரிய தம்பி அப்படின்னு பூங்கொத்து கொடுத்து சமரசம் மாறீங்க. இங்க பேசினா கேட்கறதுக்கு ஆள் இல்ல, விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல பேசுறீங்க. ஆரோக்கியமான அரசியலை முதல்ல கையில எடுங்க மேடம். அப்போவே நீங்க அரசியல்ல ரெலவெண்டா இருப்பீங்க. இப்படி தம்பிடிக்க பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசியல்ல என்னைக்குமே செல்லாக்காசா தான் இருப்பீங்க.